ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப்ல லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் போடணும் ட்ரை பண்றேன். லாங் வீடியோ எடுக்க டைமே இல்ல. எப்படியாவது இன்னைக்கு போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹோம் டூர் வீடியோவோட எடுத்திருக்கேன். இவ்வளவு நாளா நான் போடலைனாலும் என்னோட பழைய வீடியோக்கு உங்களோட ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற புது வியூவர்ஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். இதுதான் எங்கள் பில்டிங். இது வந்து அவுட் சைட் வியூ. எங்கள் பில்டிங்கில் மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்குது. இது வந்து காரிடோர். இப்போ சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நடந்தோன்னா மட்டும் லைட் எரியும். ஒரு 2 நிமிஷத்தில் அதுவே ஆஃப் ஆகிடும். இப்படி தான் எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கும். மூவிலெலாம் பார்க்குற மாதிரி திகிலாக தான் இருக்கும். இப்போ இதுதான் எங்கள் வீடு. எங்கள் வீட்டுக்கு வெளியே நான் வந்து பிள்ளையார் தான் மாட்டி வச்சுருக்கேன். இந்த பில்டிங்கை பொறுத்தவரையும் வீட்டுக்கு வெளியே மேட் போடுறதுக்கு கூட பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே அவங்க கதவுல அவங்கவுங்க கடவுளோட கோட்ஸ் வச்சுருந்தாங்க. அதனால் நானும் எனக்கு ஃபேவரட் பிள்ளையார், அதனால் அவரோட ஒரு அழகான ஒரு கீச்செயின் மாதிரி வாங்கி வெளியில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் ஹேங்கர் வச்சு. இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வீட்டுக்குள்ள கதவை நீக்கிட்டு வந்தோமே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் பாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ஒய்ஃபை ரூட்டர் இருக்கு. இது நம்ம கரண்ட் வந்து ஏதாவது முன்ன பின்ன வந்துச்சுன்னா இதுல பிளக் ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணுவாங்க. நாங்க இந்த வீட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி எதுவும் இல்லை. இருந்தாலும் மெயின்டெனன்ஸ்க்காக இங்க இருக்கு. ஒய்ஃபை ரூட்டர் இங்க இருக்கு. இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ஃபயர் எக்ஸ்டென்ஷனர் வச்சிருக்காங்க. இதுவும் வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான். இங்க எல்லா பில்டிங்ல 300 வீடு இருக்கு. எல்லா வீட்லயும் இதுவும் இருக்கும். பிளாங்கெட்டும் வச்சிருக்காங்க. டக்குன்னு ஏதாவது கிச்சன்ல ஃபயர் ஆச்சுன்னா நம்மளே எடுத்து அதை அணைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க உள்ள நுழைஞ்சோம்னா இங்க போன் வச்சிருக்காங்க, லேண்ட்லைன். இது வந்து நம்ம யாருக்கும் கால் பண்ண முடியாது. ஆனா கீழே யாராவது செக்யூரிட்டிட்ட வந்து நம்மள பாக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க கால் பண்ணா யார் வந்திருக்காங்கன்னு நம்ம இங்க வீடியோலயே பாக்கலாம். இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இப்படி வச்சிருக்காங்க. மத்தபடி உள்ளுக்குள்ள நம்ம யார்ட்டையும் பில்டிங்ல இருக்க யார்ட்டையும் நம்ம பேச முடியாது. இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சோமே நம்ம லெஃப்ட் சைட்ல கிச்சன் இருக்கு. நாங்க வந்து ஓபன் கிச்சன் தான் சூஸ் பண்ணிருக்கோம். நான் இந்த வீட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் முன்னாடியே வந்துட்டேன். அப்ப என்னோட 2 குழந்தைங்களும் 2 வயசு 3 வயசுல இருந்தாங்க. சோ அவங்க விளையாடுறதெல்லாம் பாத்துக்கலாம். நம்ம குக் பண்ணும்போது அவங்க தனியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த ரூமுக்கு வந்திருக்கேன். இப்ப இங்க ஓபன் கிச்சன் டூர் வந்து என்னோட 4 இயர்ஸ் முன்னாடி போட்ட வீடியோல வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இப்ப வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இதே வீடியோல கிச்சன் டூரும் போட்டேன்னா வீடியோ லென்த் அதிகமாயிடும். அதனால வந்து நான் வெறும் ஹோம் டூர் மட்டும் போடுறேன். இப்ப ஹால்ல இருந்து பார்க்கும்போது கிச்சன் வியூ இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இது வந்து பொதுவா குழந்தைங்க இருக்க பேரண்ட்ஸ்னா இந்த மாதிரி போய்க்கிறது தான் கொஞ்சம் பெட்டர். நான் இந்த வீட்டுக்கு வரப்ப இது வீடியோ எடுக்கிறப்ப பின்னாடி பேக்ரவுண்ட்ல அழகா இருக்கும்னு சொல்லி தான் இந்த கிச்சனுக்கு வந்தேன். ஆனா போக போக பாத்தீங்கன்னா இது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்ப குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெருசானாலுமே இது நல்லா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். இங்க பில்லர்ல வந்து திருஷ்டிக்காக இது வாங்கினேன். எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க ஈபில்லை. அது வாங்கிட்டு அப்புறம் குழந்தைங்க வாங்கின மெடல்ஸ் ஐடி கார்டெலாம் இங்கே மாட்டி வச்சிருக்காங்க. இப்போ இதுதான் நம்மளோட ஓப்பன் கிச்சன் வியூ. இந்த வீட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீடு. இப்போ கிச்சன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். இது எல்லா வீட்லேயும் இருக்கிற சாமி. இது எங்கள் குலதெய்வ சாமி. அதுக்கப்புறமா விளக்கு வைக்கிறதுக்கு இது நம்ம நார்மலா சாமி கபோர்ட் மாதிரி இருக்கிறது. இங்க பர்துபாயில இருக்க கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 200 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. அதுல வந்து மேல இருக்க அந்த 5 சாமி இருக்க போட்டோ மட்டும்தான் வைக்க முடியும். அது எனக்கு பத்தாததுனால அது 4500 ரூபாய் வருது நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு. அவ்வளவு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியுமே நமக்கு அது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு கீழேயே சாமியோட விளக்கு போற ஐட்டம்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கேன். தண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத காயெல்லாம் இதுல வச்சிருக்கேன். அதுல இருந்து இந்த சைடு பார்த்தா இதுல ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்குறதெல்லாம் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. பிக்னிக் சேர்ல வச்சிருக்கேன். அங்கிருந்து பார்த்தா சோஃபா. இது வந்து என் குழந்தைங்க 2 பேரோட போட்டோஸ் வச்சு நாங்க கஸ்டமைஸ் பண்ண கிளாக், வால் கிளாக். இதுவும் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 6 மாசத்துலயே ரெடி பண்ணிட்டேன். அவங்களோட கியூட் குட்டி போட்டோஸ் எல்லாம் இதுல இருக்கு. இப்ப நல்லா வளர்ந்துட்டாங்க. இருந்தாலும் இது ஒரு மெமரியா இருக்கட்டும் அப்படியே வச்சிருக்கோம். இப்ப ஹால்ல இருந்து பால்கனி ஆக்சஸ். நாங்க வந்து இன்டோர் பால்கனி தான் இருக்கோம்.
இதுதான். இங்கே துணி மட்டும் காய போட்டுக்கலாம். அப்புறமா மாப்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். குட்டி குட்டி செடியெல்லாம் குழந்தைங்க வளர்த்துறாங்க. இங்கே செடி வளர்த்துறதுல என்ன பிரச்சனைனா, வின்டரில் நல்லா வளரும், சம்மர் ஆரம்பிச்சோன்னா அப்படியே காய ஆரம்பிச்சிடும். இங்கே இருக்க அவ்வளோ தொட்டியில் இந்த செடியும் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் செடி புதுசாக வாங்குற ஆசையே போய் அப்படியே விட்டாச்சு. இருந்ததை மட்டும் மெயின்டைன் பண்ணிருக்கேன். இந்த செம்பருத்தி வந்து ஒரு 3 இயர்ஸாகவே இருக்குது. நல்லா பூ பூக்கும். இந்த டைம் எதுவும் பூக்கல. இதுதான் நம்ம ஏரியா. இது வந்து பெட்ரூம் டோர். இதுதான் நம்ம பால்கனி வியூ. ஆக்சுவலாக இங்கே மழை வந்தப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வீட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. நான் அப்போ இருந்தே ஹோம் டூர் போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, இப்போ தான் டைம் கிடச்சிதுன்னு எடுத்திருக்கேன். இது வந்து கீழே குழந்தைங்களாம் விளையாடுறதுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இப்போ எல்லாம் சம்மர் வெக்கேஷன் போனதுனால இங்கே யாரும் இல்லை. இல்லைன்னா பேட்மிண்டன் விளையாடுவாங்க, சைக்கிளிங் ஏதாவது குழந்தைங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. இப்போ நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா கிச்சன் தாங்கன்னு ஹால் இருக்கு. இங்க வந்து ஸ்டடி ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்கோம். 2 பேருக்கும் ஸ்டடி டேபிள் இருக்கு. அதுக்கப்புறமா இங்கே துபாயை பொறுத்தவரையும் ஸ்கூலுக்கு வந்து கம்பல்சரி டேப் வேணும் கிரேட் 2ல இருந்து. ஸோ அவங்களோட டேப் ஹெட்ஃபோன்லாம் அவங்கவுங்க டேபிள் மேலே வச்சிருக்காங்க. இது வந்து என்னோட பெரிய பொண்ணு ஃபர்ஸ்ட் பண்ண கேன்வாஷ் ஆர்ட். சரி, அவ ஃபர்ஸ்ட் பழகிறதுக்காக நம்ம வாங்கி கொடுத்தோம். நல்லா தான் பண்ணா. அதுக்கப்புறமா இது என்னோட பெரிய பொண்ணு பண்ணது, இது என்னோட சின்ன பொண்ணு பண்ணது. இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஃப்ளவர் பாட்டும் வாங்கி வச்சு இது அப்படியே நீட்டா பண்ணிட்டோம். ஷெல்ஃப் வந்து இங்க வாங்கியிருக்கோம். இதுல வந்து ஃபுல்லா ஸ்டோரி புக்ஸ், அப்புறம் 4 இயர்ஸா என்னோட பெரிய பொண்ணு யூஸ் பண்ணி எல்லா திங்ஸும் இதுல இருக்கு. இது ஃபுல்லா ஒரு ஆர்கனைசர் மாதிரி பண்ணி இங்க வச்சிருக்கோம். இதுல வந்து குழந்தைங்களோட டாய்ஸ் ஃபுல்லா இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டாய்க்கு ஆக்சுவலா ஜிப்பு போயிடுச்சு, அதனால யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாம் ஒரு ஆர்கனைஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதுல வச்சிருக்கேன். அவங்க விளையாடுறப்ப இதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா இங்க டிவி, இங்க வந்து பிரிண்டர் வச்சிருக்கோம். பிரிண்டர் வந்து ஆக்சுவலா இங்க துபாயை பொறுத்தவரையும் என் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல கண்டிப்பா தேவை. ஏதாவது ஒண்ணு திடீர்னு பிரிண்ட் அவுட் கேட்பாங்க. அதுக்கு போக ஒர்க் ஷீட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வெளியே போய் பிரிண்ட் எடுக்க முடியாது. அதனால வீட்டுல இருந்துட்டா நம்மளே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பிரிண்டர் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இது ஒரு அவன். இது வந்து முதல்ல வாங்கினது. நான் பேக்கிங் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த அவன் வாங்கிட்டோம். இதுல ஹீட் மட்டும் தான் பண்ண முடியும். இது கன்வெக்ஷன் அவன் தான். பட் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு பேக்கிங் அவ்வளவு பர்ஃபெக்டா வரல. அதுல போட்டிருக்கப்படி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால நான் ஓடிஜி தனியா வாங்கிட்டேன். இது குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாம் இங்க வச்சு விளையாடிட்டு இன்டோர் கேம்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. இங்க வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து தம்பிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. லஞ்ச் பேக் எல்லாம் இங்க இருக்கு. இது ஃபுல்லா அவங்களோட மருந்து, மேக்கப் ஐட்டம் தான் இதுல வச்சிருக்கோம். இந்த பாக்ஸ் இந்தியால இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இந்த 4 கேலண்டருமே நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். 4 வந்து முடிஞ்ச கேலண்டர், 1 இப்போ பிரசன்ட் கேலண்டர். இது எல்லாமே நம்ம ஊரா இருந்ததுன்னா கோவில் மரத்தடியில கொண்டு போய் நம்ம வைப்போம். இங்க வந்து குப்பையில தான் போடணும். சாமி போட்டோ இருக்கிறதுனால மனசு வராதுன்னு இப்படி வச்சிருவேன். ஒவ்வொரு டைம் பூஜை பண்றப்போ இங்க கொண்டு வந்து பூ வைப்பேன். இதுதான். அதுக்கப்புறமா இது ஃபுல்லா என்னோட குழந்தைங்களோட டாய்ஸ் இருக்கு. இது குழந்தைங்களுக்கு 3 வயசு பெரிய பொண்ணுக்கு இருக்கிறப்ப வாங்கினது. ஒரு 4 வருஷம் விளையாண்டாங்க. இப்ப 2 இயர்ஸா அதை தொடர்றது கிடையாது. அதே கம்மி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஞாபகமா இருக்கட்டும் எதையுமே தூக்கி போடாம வச்சிருக்கேன். உடஞ்சது மட்டும் போட்ட கொஞ்சம் யூஸ் ஆகுறது எல்லாமே வச்சிருக்கேன். அப்படி கொஞ்சம் கட் பண்ணி சொல்றேன். இது வந்து சோஃபா பெட். இதுக்கு கீழே இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின சோஃபா பெட். இது 2019ல வாங்கினோம். அப்ப வந்து 1 இயர்க்கு யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கம்பி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சோம்னா அதனால ஒரு பெட் போட்டோம். கெஸ்ட் எல்லாம் யாராவது இருந்தா காலைல தங்கிக்குவாங்க. நம்மளும் டே டைம்ல டிவி பாக்குறப்ப டே பெட்டா யூஸ் பண்ணிக்கலாம், காலைல பட்டு டிவி பாக்குறப்ப யூஸ் ஆகும்னு அப்படி போட்டோம். அதுக்கப்புறம் இது ஐக்கியால வாங்கின சோஃபா. இது ஃபுல்லாவே ரிமூவபிள் சோஃபா கவர் இருக்கு. ஸோ நம்ம ஏதாவது அழுக்காச்சுன்னா இந்த மாதிரி ஜிப் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பி இது போட்டு விட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த வால் வந்து ரொம்பவுமே நீளமான வால். இது ரொம்ப பிளைனா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்குள்ள ஹால் பார்த்துட்டே இருக்கப்ப ரொம்ப பிளைனா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஏதாவது கலர்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிருஷ்ணர் ஒட்டியிருக்கேன். அது ஒட்டினதுக்கு அப்புறம் போட்டோலாம் எடுக்கிறப்ப பேக்ரவுண்டா அழகா இருந்துச்சு. அது கொஞ்சம் வீடு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு.
இதுதான் வீட்டோட ஓவரால் ஹாலோட வியூ. ஹால்லேருந்து பார்க்குறப்ப கிச்சன் இப்படி இருக்கும். இது வந்து ரெண்டுமே ஷூ ஸ்டாண்ட் தான். இது வந்து ஃபுல்லா ஃபார்மல்ஸ்க்காக வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து ஃபுல்லா கேஷுவல். 2 குட்டீஸ் இருக்கிறதுனால 2 பேரும் கலருக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கும், கம்ஃபர்டபுளுக்காக கொஞ்சம் செப்பல் இருக்கும். அது எல்லாமே வைக்கிறதுக்கு இது லூலூல தான் இந்த ஆர்கனைசர் வாங்கினேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இதுல இருந்து ஹால்ல இருந்து உள்ள போறப்ப இது வந்து லாண்ட்ரி ரூம். இதுல வாஷிங் மிஷின், ட்ராலி எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஃபுல்லா எல்லா ஸ்டடி டேபிளோட அட்டை பாக்ஸ், அதுக்கப்புறமா அவனோடது எல்லா அட்டை பாக்ஸ் எல்லாம் போட்டு கத்துக்கிட்டு இருக்கும். அதனால நான் வீடியோல காட்டல. அதுக்கப்புறமா இது அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று இருக்கு. இங்கெல்லாம் பொதுவா ஷேரிங் ரூம் தான் அதிகமா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹால்ல ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருப்பாங்க. இது குளிக்க முடியாது, ஜஸ்ட் வாஷ் பேஷனும் டாய்லெட்டும் இருக்கும். இது வந்து கெஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெட்ரூம் வந்து இங்க போகணும். வாங்க. பெட்ரூம்குள்ளேயும் ஒரு வாஷ்ரூம் இருக்கு. இங்க வந்து ஷவர் இருக்கு. இது வந்து ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு ஸ்டூல் போட்டு இந்த ரூம் ஒதுக்கிட்டோம், குழந்தைங்க ரூம்னு சொல்லிட்டு. இதுதான் பெட்ரூம். இங்க வந்து 2 காட் போட்டிருக்கோம். இங்க ஒரு வால் ஸ்டிக்கர் கியூட்டா ஒட்டியிருக்கேன். நம்ம இங்க இருந்து பால்கனி ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இது வந்து இந்த பில்டிங்லயே கொடுத்த வார்ட்ரோப். இதுல என்ன பிரச்சனைனா இந்த ஒரே ஒரு ரேக் மட்டும்தான் இந்த மாதிரி ரேக்கோட இருக்கும். இந்த டோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கும். சோ நான் இது வந்து அமேசான்ல தேடி குழந்தைங்களோட குட்டி ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சேன். அப்படி வச்சுமே இடம்பத்துல இது ஃபுல்லாவே ஸ்கூல் திங்ஸா இருக்கு. இது ஃபுல்லா என்னோட க்ளோத்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் இவருக்கு இந்த வார்ட்ரோப் ஃபுல்லா என்னோட ஹஸ்பண்டோட துணி தான் இருக்கு. அயன் பண்ணதெல்லாம் இங்க, கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணதெல்லாம் கீழே வச்சிருக்கேன். அவருக்கு பிரச்சனை இல்லை, குட்டி துணி அதிகமா இல்லாதங்காட்டி அவருக்கு இந்த ஒண்ணுல மட்டும் அவரோட இன்னர்ஸ் வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சு இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கினேன். இது வந்து பேன் ஹோம்ல தான் வாங்கினேன். இதுல ஊர்ல இருந்து கொண்டு வந்த கிராண்டான ட்ரெஸ் ஃபுல்லா இதுல இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து விண்டர்ல இங்க ரொம்பவுமே குளிருங்க. அப்ப வந்து நம்ம சில்லர்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு ஃபேன் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஊர் பாய், கோரப்பாயின்னு சொல்லுவாங்களா, அது மெயினா கேரம் போர்டு வாங்கினப்ப தரையில உட்காந்து விளையாடப்ப ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அதுக்காகவே இந்த பாய் வாங்கினோம் தமிழ் கடையில. அதுக்கப்புறமா இது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் கொடுக்குற மாதிரி அயன் பண்ற ட்ரெஸ்லாம் பழைய லுங்கில கட்டி வச்சிருக்கேன். இங்க வீக்லி ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து என்னோட சின்ன பொண்ணோட ஸ்டாலர். என்னோட சிஸ்டர் இல்லாக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க துபாய் வரப்ப எல்லா இடத்துக்கும் நடக்க வச்சு கூட்டிட்டு போக முடியாது. சோ ஸ்டாலர் இருந்தா யூஸ் ஆகும். இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். இங்க ஒரு டேபிள் போட்டிருக்கோம். இது வந்து என் ஹஸ்பண்ட் ஒர்க் ஸ்டேஷன். இங்க வந்து அவரோட ஆபீஸ் லேப்டாப் எடுத்துட்டு வந்து இங்கதான் உட்காந்து ஒர்க் பண்ணுவாரு. அதனால இதுல எதுவும் கஜகஜன்னு வைக்க மாட்டேன். ஜஸ்ட் டேபிள் மட்டும் இருக்கும். கேரம் போர்டு வந்து இன்டோர் கேம்ஸ்க்காக 4 பேருமே விளையாடுவோம். அப்பப்போ குழந்தைங்களும் விளையாடுவாங்க. இங்க ஜூசர், வேஃபல் மேக்கர்லாம் இருக்கு. அவ்வளவுதான். இங்க நம்ம இதுல இருந்தும் பால்கனிக்கு ஆக்சஸ் பண்ணலாம். என்னோட இந்த வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இங்க துபாய் வாழ்க்கையை பொறுத்தவரையும், துபாய் மட்டும் இல்ல வெளிநாடு வாழ்க்கைனாலுமே நம்ம வந்து ஆடம்பரத்துக்காக பொருள்ல ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். எப்ப வேணாலும் நம்ம ஊருக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். சோ எங்க வீட்டுல இருக்க எல்லா பொருளுமே அத்தியாவசியத்துக்காக வாங்கினதுதான். இதுல இருக்க ஏதாவது ஒரு பொருளோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. என்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இனிமேல் வாரத்துக்கு ஒரு லாங் வீடியோவாவது போட ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார்